இன்ஸ்டாகிராமுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? யூஸ் பண்ணியிருந்த யூசர்ஸ்க்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்ஸ்டாகிராம்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பா சொல்றேன். இப்போ ரீசென்ட்டா இன்ஸ்டாகிராம்ல பண்ண ஒரு சின்ன அப்டேட்டால அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஆப்பே பப்ளிக் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? சரி, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த 2K கிட்ஸ் மத்தியில பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஃபேமஸான ஆப்பு ரீல்ஸ் பார்க்கறதுக்குன்னா நம்ம இன்ஸ்டாகிராம சொல்லுவோம். ஏன்னா, அந்த அளவுல அந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸு. தூங்கி எழுந்துச்சு பல்லு விளக்குறாங்களோ இல்லையோ, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்காத இருக்க மாட்டாங்க. ஸோ மார்னிங் ஃபோனை எடுத்த உடனே ரீல்ஸை பார்த்துட்டு தான் பல்லே விளக்க போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க இல்லையோன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆனால் இந்த ஒரு சின்ன அப்டேட்டை மிட்டா கொடுத்த ஒரு சின்ன அப்டேட்டோட அந்த ஒரு இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் பயப்படுறாங்க யூசர். அப்படி என்ன கண்டென்ட்டை சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சிஓவை விட பார்த்தீங்கன்னா, இவங்களால தான் இந்த ஒரு இன்ஸ்டாகிராமே ரன் ஆகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? மார்க் ஸ்டாக்பர்க் இவங்க பார்த்தீங்கன்னா, மிட்டாவோட ஓனர். நம்ம யூஸ் பண்ணுற ஒன்றை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லாத்துக்கும் ஓனர்னு சொன்னால் மார்க் ஸ்டாக்பர்க் தான். அப்படி என்னடா பண்ணி வச்சுக்காருன்னு கேட்டால், ஸோ இவங்க தான் மிட்டாவோட ஓனர். இன்ஸ்டாகிராமில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எப்பலாம் போர் அடிதோ இன்ஸ்டாகிராம் வரும். இன்ஸ்டாகிராமில் போர் அடித்தா வாட்ஸ்அப் போகும். வாட்ஸ்அப்லேயும் போர் அடித்தா பழைய காலத்து ஃபேஸ்புக்குள்ளே போகும். இந்த மாதிரி 3த்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய மார்க். இன்ஸ்டாகிராமில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, பாலிசி அப்டேட்னு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் அந்த கம்யூனிட்டி அந்த ஒரு டேபாக கொண்டு வர பார்த்து இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஒரு டேபால் தான் இந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால தான் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த மாதிரி வீடியோலாம் காமிக்கக்கூடாதோ அந்தந்த மாதிரிலாம் வீடியோவை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அல்காரிதம்னா என்ன? எங்கே கேள்விப்பட்ட பேராக இருக்குமேனு உங்கள் எல்லாருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ஸோ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். அல்காரிதம்னா என்னென்னா, ஸோ நம்ம என்ன கண்டென்ட்டு பார்க்கணும், ஸோ அது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ பண்ண போகிறத சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு இஷ்யூஸ்லாம் வருது. இன்ஸ்டாகிராம் மோஸ்ட்டாக பாப்புலர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளுடைய பீப்புள், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம, நீங்கள், நாங்கள், நம்ம எல்லோரும் பண்ண அந்த என்கேஜ்மெண்ட்டால் தான் இன்ஸ்டாகிராம் இப்போ டாப் லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் பார்ப்போம். அந்த ரீல்ஸை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் பிடிக்காத மாதிரி இருந்தாலும் பார்ப்போம். சரி, கொஞ்ச நேரம் பிடிக்காத மாதிரி வந்தாக்கா நம்ம வெளியே வந்துடுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச கண்டென்ட்டாக இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா காமிச்சிக்கிட்டே வரும். ஆனால் இது எப்படி காமிக்குது? நம்ம எதனா பண்ணுமா இல்லை இன்ஸ்டாகிராம் நமக்கு எதனா பண்ணுதான்னு என்னவும் தெரியாது. ஆனால் நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆள் மானிட்டர்னு ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாமே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது ரொம்பவும் பிடிச்சிருக்கு, எந்த விஷயம், அதாவது எந்த ஒரு போஸ்ட்டு கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது, நீங்கள் வெளியே போகிறீங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டாக காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து நீங்களும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது, அவனுக்கு தான் மார்க் ஸ்டாக் பற்றி தான் சந்தோஷப்படணும். ஏன்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம் மூலமாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பில்லியனர் ஆகிறதுக்கு கூட நீங்கள் தான் முக்கியமான காரணம் சொன்ன நம்ப முடியுதா? நீங்களும் தான். இதுக்கு முன்னாடிலாம் இன்ஸ்டாகிராமில் நம்மளை என்கேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு, ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுக்கலாம்ப்பா, அது நம்மளுக்கு பிடிக்காமல் இருந்தாக்கா நம்ம ஃப்ளாக் கொடுப்போம், அப்படி இல்லைனா இதை நாட் ஷோ மீன் கொடுப்போம், அப்படி இல்லைனா இதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், அன்ஃபாலோ பண்ணிவிடுவோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ வந்தால் எப்படி நடக்கும்? ஸோ இது எல்லாமே மாறி நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டாக இந்த ஒரு மானிட்டரை பார்த்தீங்கன்னா மாற்ற போதா சொல்லியிருக்காங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி பிடிக்கலனால கூட ஏஐ தான் நமக்கு இப்போ வீடியோவை டிஸ்பிளே பண்ண போகுது, அதாவது சஜஸ்ட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காரு மார்க் ஸ்டாக்பர்க். இந்த ஒரு பிரச்சனை இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அங்கே இன்ஸ்டாகிராமில் ஷோ பண்ண கண்டென்ட். அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, பெரிய குழந்தைங்க இருப்பாங்க, பெரிய குழந்தைங்களில் பெரிய பசங்க இருப்பாங்க, ஸோ பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ வயசானவங்க எல்லாருமே இருப்பாங்க சோஷியல் மீடியாவில், இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மில். ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இன்ஸ்டாகிராமில் வருமானு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இப்போ ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு பிரச்சனையில் நான் இந்த ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. உங்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி யாருன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எதனா இஷ்யூ வந்திருக்கா இல்லைன்னு மறக்காமல் கேட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் 1 இல்லை 2 இன்ட்ரெஸ்ட் கணக்கான விஷயம் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்.